அன்பிற்குரியவர்களே, இறைவனின் ஆசீர் உங்களோடு. 46 வருட கட்டுமானத்தைப் பற்றி பெருமை பேசிய யூதர்களைப் பார்த்து, இந்த கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று இயேசு பேசிய அந்த மர்மமான வார்த்தையின் அர்த்தம்தான் என்ன? வரலாற்றையே உலுக்கியது. இன்று நாம் லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடும்போது, இந்த சம்பவம் நம்மிடம் எழுப்பும் மிக கூர்மையான கேள்வி இதுதான். ரோமில் உள்ள தலைமை ஆலயம் கட்டுவது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வாழும் நம்முடைய உடலாகிய கோவிலுக்குள் நாம் அனுமதித்திருக்கும் பேராசை, சந்தை லாபம் மற்றும் வெளிவேடத்தின் வியாபாரம்தான் என்ன? கடவுள் மீண்டும் ஒரு சாட்டையை நம் உள்ளத்தில் சுழற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இந்த நற்செய்தியின் ஆழமான சிந்தனை என்ன என்று பார்ப்போம். லாத்தரன் பேராலயம் என்பது ரோம் நகரின் முதல் மற்றும் தலைமை பேராலயமாகும். இது உலகிலுள்ள கத்தோலிக்க திருச்சபைகளின் அன்னை கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இது கிபி 313இல் ரோமை பேரரசர் மாபெரும் கொன்ஸ்தாந்தின் காலத்தில் கட்டப்பட்டது. கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய ரோம் பேரரசு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக பேரரசரே தன் அரண்மனையின் ஒரு பகுதியை பயன்படுத்தி இந்த கோவிலை கட்டினார். இக்கோவில் கிபி 324இல் திருத்தந்தை சில்வஸ்தரால் நேர்ந்தளிக்கப்பட்டது. இந்த ஆலயம் ரோமின் ஆயரான திருத்தந்தையின் அரியணை கோயில், கத்தீட்ரல் ஆஃப் த பிஷப் ஆஃப் ரோம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் நேர்ந்தளிப்பை நினைவு கூறுவது ரோம் நகரில் மட்டுமல்ல, உலகெங்கும் கிறிஸ்தவத்தின் அதிகாரம், ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் அடித்தளத்தை இது குறிக்கிறது. யூதர்கள் அதிகாரம் கேட்டபோது இயேசு, இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்றார். 46 ஆண்டுகள் கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை 3 நாட்களில் கட்ட முடியுமா என்று யூதர்கள் ஏளனம் செய்தனர். இயேசு இங்கு ஒரு கட்டிடத்தை பற்றி பேசவில்லை, தம்முடைய உடலாகிய கோவிலை பற்றியே பேசுகிறார். இயேசு வெளியே உள்ள கோவிலை சுத்திகரித்தது போல, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடலாகிய கோவிலுக்குள் இருக்கும் வணிகத்தையும் பேராசையையும் அகற்ற வேண்டும். நாம் இன்று நம்முடைய மனதில் எவ்வளவு நேரத்தை சந்தையாக்குகிறோம்? வேலை, பணம், லாபம், உலக கவலைகள், வீண் ஆசைகள் இவை அனைத்தும் கடவுளை ஆராதிக்க வேண்டிய நம்முடைய இதயத்தில் ஆக்கிரமித்துள்ள நாணய மாற்றுவோர் ஆவார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையையும் உணர்வுகளையும் இயேசுவின் நீதியான சாட்டையால் சுத்திகரிக்க வேண்டும். இயேசு தம் உடலாகிய கோவிலை பற்றி பேசியது போல நம்முடைய வாழ்க்கையையும் பல நேரங்களில் இடிந்து போகிறது. எதனால்? தோல்விகள், இழப்புகள், காயங்களால். நாமும் நம் பலவீனங்களாலும் தோல்விகளாலும் இடிந்து போனாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மில் இருப்பதால் 3 நாளில் எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். லாத்தரன் பேராலயம் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மீண்டும் எழும் ஆற்றலுக்கு சாட்சியாக இருப்பது போல இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வீரநடை போடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.